இந்த தடவை நான் ஸ்டாலின் தொடரட்டும் தான் நினைச்சேன். 5000 கொடுத்தாரு, மாசம் 1000 கொடுக்கறாரு. திமுக தொடர்ந்து 2 தடவை ஆட்சியில இருந்ததில்ல, இந்த தடவை இருக்கட்டுமே நினைச்சேன். இந்த ஒரு செய்தியை பாக்குற வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்துல 7 வயசு குழந்தைய ஒருத்தன் கடத்திக்கிட்டு போய் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிருக்கிறான். அந்த குழந்தை ரத்தத்தோட வீட்டுக்கு அரை உசுரா வந்திருக்குது. பெத்தவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும். ஆனா இது தடவை இல்ல. கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள பூந்த ஒரு கும்பல் 13 பிள்ளைகளை சீரழிச்சது. கடலூர்ல ஆளுங்கட்சி கவுன்சிலர் ஒரு 5 வயசு குழந்தைய சீரழிச்சாரு. அண்ணா நகர்ல 8 வயசு குழந்தைய ஒருத்தன் சீரழிச்சான். அந்த கொடுமையை செஞ்சவனுக்கு ஆதரவா நம்ம காவல்துறை குழந்தையோட அப்பா அம்மாவை அடிச்சது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஒரு பொண்ணை ஒருத்தனால பாலியல் வன்கொடுமை செய்ய முடியுது. சென்னை வலசரவாக்கத்துல நதியான ஒரு புண்ணியவதி ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு விபச்சாரம் பண்ணிருக்கிறா. விழுப்புரம் பக்கம் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு தப்பு நடந்ததா தெரியுது. திருவண்ணாமலையில 8 வயசு குழந்தைய ஒருத்தன் கடத்திக்கிட்டு போய் சீரழிச்சிருக்கிறான். ஓடுற ரயில்ல கர்ப்பிணின்னு கூட பார்க்காம ஒருத்தன் ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்கிறான். கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து சீரழிச்ச கதை எல்லாருக்கும் தெரியும். இப்படி 1 2 தொடர்ந்து ஏகப்பட்டது நடக்குது. அதோட தொடர்ச்சி தான் இந்த நாமக்கல் சம்பவம். உண்மையிலேயே 5000 கிடைச்சப்ப ஸ்டாலின் சார் தான் வேணும்னு நினைச்சேன். ஆனா ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது தினமும் பள்ளிக்கூடம் போற என் பொண்ணு நினைவுக்கு வாரா. சிரிச்ச மாதிரி போறவ சிரிச்சபடியே திரும்ப வரணும்ல. காலேஜ்ல என் தங்கச்சியை இறக்கி விடும்போது இவன் ஞானசேகர மாதிரியான ஆள் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு தினமும் சாமி கிட்ட வேண்ட வேண்டியதா இருக்கு. நான் வேலைக்கு போன பிறகு என் பொண்டாட்டி வீட்டுல தனியா எப்படி இருப்பாளோன்னு நினைக்கும் போதெல்லாம் என் ஈரக்குலையே நடுங்குது. 3000 5000 சம்பாதிச்சிடலாம். என்னை சுத்தி என்ன மட்டுமே நம்பி இருக்கிற என் வீட்டு பெண்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. திமுக ஏன் தொடர்ந்து ஆட்சிக்கு வரமாட்டேங்குதுன்னு இப்ப தெரியுது. 5 வருஷத்துல மரண பயத்தை காட்டியிருக்கிறாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாலே என் வீட்டு பெண்கள் ஞாபகத்துக்கு வராங்க. நல்ல அப்பன், நல்ல அண்ணன், நல்ல ஒரு கணவனால பெண்களோட பாதுகாப்பை ரிஸ்க்ல வைக்க முடியாதுல்ல. நான் சொல்றது சரிதானே?